வாழ்க்கை நீங்க பிளான் பண்ண மாதிரி போகாது. அது ஒரு விதத்துல நல்லதுதான். நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ சில பாடங்களை கத்துக்கிட்டேன். அது இப்போ உங்களுக்கு உதவலாம். இங்க யாருமே உங்களுக்கு ஆதரவாவோ இல்ல எதிரியாவோ இல்ல. எல்லாரும் அவங்க அவங்களுக்காக தான் இருக்காங்க. போனதை விட வரப்போறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சில நேரங்கள்ல சில உறவுகள் முடிவுக்கு வர்றது நல்லதுதான். அவங்கள அப்படியே போக விடுங்க. உங்க உண்மையான நண்பர்கள் ஒரு கட்டத்துல அம்மா அப்பா மாதிரி ஆகிடுவாங்க. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்போ அதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி அந்த கஷ்டத்தை எதிர்த்து நிக்கிறது தான். நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப பலசாலி. உங்க வாழ்க்கையில வந்த எல்லா மோசமான நாட்களையும் நீங்க ஜெயிச்சு இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறீங்க. அதனால நீங்க ஒரு அன்பீட்டபிள் ஆளுதான். உங்கள நீங்க பாத்துக்கிற மாதிரி வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்க. பயத்தை எதிர்த்து நின்னு பாருங்க. அப்புறம் எதுவுமே கஷ்டமா தெரியாது. கஷ்டத்துல இருந்து தான் அற்புதங்கள் பிறக்கும். உங்களால முடியும்னு நம்புனாலே நீங்க பாதி கிணற தாண்டின மாதிரி தான். நீங்க பாக்குற எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எதுவுமே செய்ய வேண்டாம்னு தோன்ற அன்னைக்கு தான் நீங்க அதிகமா உழைக்கணும். உங்க எண்ணம், செயல், உணர்வு இது 3 மட்டும்தான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. அடுத்தவங்கள மாத்த முயற்சி பண்ணாதீங்க. அது என்னைக்கும் நடக்காது. கஷ்டங்கள் தான் சாதாரண மனுஷங்கள அசாதாரணமான ஆளா மாத்துது. தனது கனவுகளை நம்புறவங்களுக்கு தான் எதிர்காலம் சொந்தம். சில நேரத்துல மாற்றங்கள் நம்மள எங்க கூட்டிட்டு போகுதோ அங்க அப்படியே போறது தான் நல்லது. அப்பதான் நம்ம சரியான திசைய அடைய முடியும். யாருக்காகவும் உங்க வளர்ச்சியை விட்டு கொடுக்காதீங்க. வலிங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனா அத நினைச்சு வருத்தப்படுறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க பாக்குறத விட பலசாலி, நினைக்கிறத விட புத்திசாலி. உங்கள நீங்க நம்புங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் பார்த்திடலாம்னு தைரியமாயிருங்க. வலிமையா இருக்கிற தவிர வேற வழியே இல்லைங்கிற நிலைமை வரும்போது தான் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்களுக்கே புரியும். மாற்றத்தை பார்த்து பயப்படாதீங்க. அது புதுசா வாழ கிடைச்ச வாய்ப்பு. நம்மள நாமளே சோகமா வச்சுக்கிறதும் தைரியமா வச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு ஒரே அளவு தான் உழைப்பு தேவைப்படுது. அடுத்தவங்க மேல இருக்கிற எதிர்பார்ப்பை குறைச்சுக்கோங்க. வாழ்க்கை எப்பவும் நியாயமா இருக்காது. ஏமாத்துறவங்க ஜெயிக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க தொடர்ந்து போராடணும். ஆசைப்படுறதுனால மட்டும் எதுவும் மாறிடாது. சரியான முடிவெடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் மாறும். நேர்மைங்கிறது ரொம்ப விலையுயர்ந்த விஷயம். அத மலிவான மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. பொறுமைக்கான பலன் கிடைக்கும்போது நீங்க காத்திருந்தது தப்பில்லைன்னு தோணும். மத்தவங்கள நேசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள நேசிங்க. வலி நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க தான் வருது. தப்பான அனுபவங்கள் தான் நமக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கும். உங்க பழைய கசப்பான நினைவுகள் உங்க எதிர்காலத்தை தடுக்க விட்டுடாதீங்க. உங்க மனசுல இருக்கிற தடைய தவிர வெளியில உங்களுக்கு எந்த தடையுமே இல்ல. ஒரு கஷ்டத்தை வேணாம்னு தள்ளி போடுறத விட அதை எதிர்த்து நில்லுங்க. ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறது ஒரு நாள்ல நடக்காது. அது தினமும் பழக வேண்டிய ஒரு விஷயம். கரடுமுரடான பாதை தான் அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஒரு கட்டத்துல உங்க கதையோட அடுத்த பக்கத்தை திருப்பணுமா இல்ல அந்த புத்தகத்தையே மூடிட்டு புதுசா ஒன்னு ஆரம்பிக்கணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது பழைய ஆளா வரமாட்டீங்க. அது உங்களை மாத்தி இருக்கும். எல்லா குணத்தையும் விட தைரியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தைரியம் இல்லாம மத்த எந்த நல்ல விஷயத்தையும் உங்களால தொடர்ந்து செய்ய முடியாது. நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா கூட இங்க நிறைய பேர் உங்களை ஏமாத்த தான் பாப்பாங்க. தண்ணியில விழுந்தா மட்டும் ஒருத்தன் மூழ்கிட மாட்டான். விழுந்த இடத்திலேயே தங்கிடுறதுனால தான் மூழ்கிறான். வாழ்க்கைங்கிறதே ஒரு ரிஸ்க் தான். ஆனா எதையுமே செய்யாம இருக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய ரிஸ்க். வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது நீங்க உங்க குணத்தை மாத்திக்க வேண்டியிருக்கும். நம்பிக்கையோட முதல் அணியை எடுத்து வைங்க. முழு படிக்கட்டையும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தவங்கள நீ எதுக்கும் லாயக்கில்லன்னு நினைக்க விடாதீங்க. எப்படி விழுறதுன்னு கத்துக்கிறது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாடம். கஷ்டமான நாட்கள் தான் உங்களை செதுக்கி ஒரு சிறந்த நாளை உருவாக்கும். உங்களை நீங்க செதுக்கிறதுலயே பிஸியா இருங்க. அப்பதான் அடுத்தவங்கள பத்தி பேச உங்களுக்கு நேரம் இருக்காது. வாழ்க்கையில கசப்பான உண்மை என்னன்னா, எல்லாரும் உங்களுக்கு நல்லதையே நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல கஷ்டம், சந்தோஷம்னு எதுவும் கிடையாது. எல்லாம் நம்ம மனசோட ஒப்பீடு தான். உச்சக்கட்ட கஷ்டத்தை பார்த்தவனுக்கு தான் உண்மையான சந்தோஷம் புரியும். சில நேரங்கள்ல கஷ்டங்கள் நமக்கு கிடைச்ச வரமா கூட இருக்கலாம். அதுதான் நம்மள தெளிவாக்கும். மனசுக்குள்ளேயே நடந்ததை நினைச்சு பார்க்காதீங்க. அது நேர விரயம். ஏன்னா யதார்த்தம் நீங்க கற்பனை பண்றதை விட வேற மாதிரி தான் இருக்கும்.
மனுஷங்க வருவாங்க போவாங்க, ரொம்ப நெருக்கமானவங்க கூட ஒரு கட்டத்துல பழைய ஞாபகமா மாறிடுவாங்க. நாம எவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மனசு ஆறும். பிரச்சனைகளே இல்லாதது மகிழ்ச்சி கிடையாது, அதை எப்படி சமாளிக்கிறோங்கிறது தான் மகிழ்ச்சி. உங்க பழைய கசப்பான நினைவுகளை விட்டுட்டு வெளியே வந்தாதான் உங்க கனவுகளை உங்களால வாழ முடியும். நீங்க மாறாத வரை உங்க வாழ்க்கையில எதுவும் மாறாது. உங்களால எதை கட்டுப்படுத்த முடியலையோ அதை நினைச்சு கவலைப்படாம, எதை உங்களால உருவாக்க முடியுமோ அதுல கவனத்தை செலுத்துங்க. முதிர்ச்சி, மெச்சூரிட்டிங்கிறது அடுத்தவங்க மேல குறை சொல்றதை நிறுத்திட்டு நமக்கான மாற்றத்தை நாமளே செய்யறது தான். எல்லாவற்றையும் உடனே புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில பிரியாவிடைகள் நமக்கு விடுதலையை தரும். உங்களை யாரோ ஒருத்தர் தள்ளணும்னு அவசியம் இல்ல, உங்க லட்சியமே உங்களை இழுத்துட்டு போகும். மத்தவங்க சிரிக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருங்க. உங்களை நீங்களே புதுசா உருவாக்கிக்க எப்பவுமே லேட் ஆகல. முன்னாடி ஒரு தடை வந்தா பயந்து ஓடாதீங்க, அதை எப்படி தாண்டலான்னு யோசிங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்காம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தேவையானது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போகணும்னா முதல்ல நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. வாழ்க்கையில எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், எதை விட்டுடணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டமான விஷயம். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். நேர்மையா இருந்தா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்காம இருக்கலாம், ஆனா எப்பவுமே சரியான நண்பர்கள் கிடைப்பாங்க. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா இங்க எல்லாருமே அவங்கவங்கள பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கைய அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க நேரத்தை நீங்க வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். யாரையும் எமோஷனலா சார்ந்து இருக்காதீங்க. மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் தெரியாத நபர் போல மாறலாம். அதனால தனியாவே சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க. உங்க மகிழ்ச்சிக்கு ஒரு துணை வேணும்னு நீங்க நினைச்சா அது உங்களை பலவீனமாக்கிடும். உங்களோட லட்சியத்தை, கோல்ஸை சொல்லாதீங்க, உங்க முன்னேற்றத்தை மட்டும் காட்டுங்க. அப்பதான் நீங்க எப்பவும் உற்சாகமா இருப்பீங்க. தனியா இருக்க பயப்படாதீங்க. தப்பான ஆளுங்க கூட இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல். உங்ககிட்ட அதிகமா எதிர்பார்க்கிறவங்க தான் உங்களுக்குன்னு வரும்போது கம்மியா செய்வாங்க. பொறுப்புகளை சீரியஸா எடுத்துக்கோங்க, ஆனா உங்களையே போட்டு வருத்திக்காதீங்க. பயம் உங்களை தடுக்க வரல, உங்களுக்கு அந்த விஷயம் மேல இருக்கிற அக்கறையை காட்டத்தான் வருது. சட்டுன்னு வர்ற கோபத்திலையோ உணர்ச்சிலையோ நிரந்தரமான முடிவுகளை எடுக்காதீங்க. ஒருத்தரை நீங்க ரொம்ப உசத்தியா வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை மட்டமா பார்க்கறதுக்கு நீங்களே வழிவகை செய்றீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் அவங்கவங்க அனுபவத்தை வச்சு தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொட்டணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வர்ற எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. மகிழ்ச்சியை வெளியே தேடாதீங்க, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க உங்க பழைய காலத்துக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, ஆனா உங்க நிகழ்காலத்துக்கு நீங்க நிறைய செய்யணும். உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க தான் பெரிய தடையா இருக்கீங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மா படிக்காதவங்களா இருந்தாலும் பல நேரங்கள்ல அவங்க சொன்னது சரியாத்தான் இருந்திருக்கும். அவங்கள அவமதிக்காதீங்க. அதிகமா யோசிக்காதீங்க. ஓவர் திங்கிங் உங்களை அழிச்சிடும். விஷயங்களை தப்பா புரிய வைக்கும். தேவையில்லாத கவலையை உண்டாக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோபப்படுறதுக்கு முன்னாடி இன்னும் 10 வருஷம் கழிச்சு இது எனக்கு முக்கியமானு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதைத்தான் அது திருப்பி தரும். யாராவது நான் உண்மையத்தான் சொல்றேன்னு திரும்ப திரும்ப சொன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச நேரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்கிறது தான் உங்க கையில இருக்கு. நீங்க நீங்களாவே இருந்தா தோத்து போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கைய அடுத்தவங்களோட ஹைலைட்ஸ் கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஒருத்தரை இழந்துட்டீங்கிறதுக்காக அவங்க திரும்ப வேணும்னு அவசியம் இல்லை. பிரிவை தாங்கிறது கஷ்டம்தான், ஆனா அதுவும் கடந்து போகும். அழகு முக்கியம்தான், ஆனா நற்பண்புகள் தான் உங்க குழந்தைகளை நல்லா வளர்க்கும். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அடைய முடியாது. ஒன்ன விடணும்னா இன்னொன்ன பிரிச்சுதான் ஆகணும். உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி நல்லா பேசுறவங்க தான் உண்மையான நண்பர்கள். விட்டு கொடுக்கறது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா அதுதான் நல்லது. உங்களை ஒரு ஆப்ஷன் போல நினைக்கிறவங்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்க எல்லாருக்கும் நண்பனா இருக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு நீங்களே எதிரியாகிடுவீங்க. உங்களுக்கு 2 காது ஒரு வாய் இருக்கிறதே குறைவா பேசி நிறைய கேட்கணுங்கிறதுக்காகத்தான். வாழ்க்கையில மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது, அதை ஏத்துக்க கத்துக்கோங்க. நாம ஒரு முறை மட்டும் வாழறதில்ல, ஒரே வாழ்க்கைக்குள்ள பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து பல வாழ்க்கைகளை வாழறோம்.
மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சா வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடும். நீங்க எல்லா பூக்களையும் பறிக்கலாம், ஆனா வசந்த காலம் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. மத்தவங்க பேசுறத விட அவங்க செயல்களை கவனிங்க, அதுதான் அவங்க யாருன்னு காட்டும். நீங்க இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு புள்ளி மாதிரி. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த புள்ளிகள் எல்லாம் சேர்ந்து நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்கங்கிற ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கும். அர்ப்பணிப்பு உங்களை ஆரம்பிக்க வைக்கும். விடாம செய்யற பழக்கம் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். விடாமுயற்சி உங்களை தொடர்ந்து ஓட வைக்கும். நீங்க ஒரு முறைக்கு மேல கூட காதல் வயப்படலாம். நீங்க நேசிச்சவங்க உங்களை விட்டு போயிட்டா ரொம்ப கவலைப்படாதீங்க. அது ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். யாராவது உங்களை மட்டமா பேசுறாங்கன்னா நீங்க அவங்கள விட ஒரு படி மேல இருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அதை நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுவே உலகமா இருக்கும். பழைய காதலர் கூட மறுபடி சேர்றது குளிச்சிட்டு அழுக்கு துணியை திரும்ப போட்டுக்கிறது மாதிரி. எப்பவுமே ஒரு கலைஞன் மாதிரி மனசை திறந்து வச்சுக்கோங்க, ஆனா ஒரு விஞ்ஞானி மாதிரி எதையும் யோசிச்சு செய்யுங்க. தோட்டு போனா அதிலிருந்து கத்துக்கோங்க. உங்களுக்கான பாதையை எங்கேயோ தேட வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல நீங்களே அதை உருவாக்கிக்கலாம். உங்க வாழ்க்கை ஒரே ஒரு செகண்ட்ல கூட மாறலாம். அதனால உங்ககிட்ட இருக்கிறத குறை சொல்லாம அதுக்கு நன்றியோட இருங்க. பணம் காசை விட புது புது அனுபவங்கள் தான் உங்களை ஒரு பணக்காரனா மாத்தும். சும்மா யோசிச்சுட்டே இருக்கிறத விட செயல்ல இறங்கினாதான் தெளிவு கிடைக்கும். நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்க மனநிலையோட ஒரு கண்ணாடி தான். மகிழ்ச்சியை தேடி ஓடுறத விட மகிழ்ச்சியா இருக்கிறதே ஒரு வழிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தான். அதை வச்சு நீங்க என்ன செய்றீங்கங்கிறது தான் முக்கியம். அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்குற அளவுக்கு புத்திசாலியா இருங்க, ஆனா யார்கிட்ட கேட்கணும்னு முடிவு பண்ற அளவுக்கு தெளிவா இருங்க. உங்ககிட்ட இருந்து எதையாவது தூக்கி போடணும்னா முதல்ல உங்க கர்வத்தை, அதாவது ஈகோவை தூக்கி போடுங்க. நீங்க எவ்வளவு நன்றி உணர்வோட இருக்கீங்களோ அவ்வளவு அழகா இந்த உலகம் உங்களுக்கு தெரியும். சில கெட்ட விஷயங்களை உங்களால மறக்க முடியாது, ஆனா காலப்போக்குல அதை நினைச்சு கவலைப்படுறத விட்டுடுவீங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நினைச்சு பயப்படாதீங்க. வெற்றிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற வசதிகளை பொறுத்ததில்ல, அந்த வசதிகளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்ததுதான். பயம்தான் நிறைய பேரோட முன்னேற்றத்தை தடுக்குது. அந்த பயத்தை கட்டுப்படுத்தி ஜெயிக்க பாருங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டாடுங்க. கரையே தெரியாத அளவுக்கு தூரமா நீந்தி போகிற தைரியம் இருந்தாதான் உங்களால புது இடங்களை கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஆசைப்பட்டதை செய்ய எப்பவுமே காலம் கடந்து போகல. உங்களை மட்டம் தட்டுறவங்க பேச்ச காதுல வாங்காதீங்க, ஏன்னா அவங்க பயத்தை உங்க மேல திணிக்க பாக்குறாங்க. தப்பு உங்க மேல இருந்தாலும் சரி, இல்ல அடுத்தவங்க செஞ்சாலும் சரி, நடந்ததை மாத்த முடியாது. அதனால கோபப்படாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. சவால்களை எதிர்கொள்ளுங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான பேச்சுகள் உங்க மனசை தாக்காத அளவுக்கு ஒரு கவசத்தை உருவாக்கி வச்சுக்கோங்க. உங்க கடந்த காலத்தை பத்தி எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காதீங்க, ஏன்னா அதோட வலி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மத்தவங்க அதை உங்களுக்கு எதிராவே பயன்படுத்தலாம். நீங்க முயற்சி செஞ்சா உங்க நாளைக்கு உங்களால மாத்த முடியும், ஆனா இன்னைக்கு நடந்ததை நினைச்சு அழுதுட்டே இருந்தா நாளைக்கும் அதே தான் நடக்கும். இந்த உலகம் உங்களை யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனா நீங்க அமைதியா இருந்து உங்களை கவனிச்சாதான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எப்போ கத்துக்க தயாரா இருக்கீங்களோ அப்போ அதுக்கான பாடம் உங்களை தேடி வரும். உங்க உணர்ச்சிகளை ஒளிச்சு வைக்கிறத விட அதை நேருக்கு நேர் எதிர்கொண்டாதான் மனசுக்கு நிம்மதியும் பலமும் கிடைக்கும். ஒரு விஷயத்தை நீங்க முழுசா நம்புனீங்கன்னா அதுக்காக தைரியமா நின்னு போராடுங்க. தனியா இருக்கும்போது உங்க எண்ணங்களையும், மத்தவங்க கூட இருக்கும்போது உங்க பேச்சையும் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. நீங்க உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழலைன்னா மத்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு உங்களை வாழ வைப்பாங்க. உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடும்போது இப்ப உங்ககிட்ட இருக்கிற வசதிகளுக்கு நன்றியோட இருங்க. நாம ஆசைப்படுறதுனாலயே ஒரு விஷயம் நடந்துடாதுங்கிறது தான் வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற முக்கியமான பாடம். சில நேரங்கள்ல நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சிலரோட ஒத்து போக முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல ஒட்டாம இருக்கிறது தான் நல்லது. எல்லா பயணத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும், அதனால எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. ஒரு கதவு மூடுனா இன்னொன்னு கண்டிப்பா திறக்கும். ஆமா, நாம மூடின கதவையே பார்த்து வருத்தப்பட்டு இருக்கிறதுனால நமக்காக திறந்திருக்கிற அந்த புது கதவை கவனிக்காம விட்டுடுறோம். உலகமே உங்களை மாத்த நினைச்சாலும் உங்க மனசாட்சி சொல்றத மட்டும் கேளுங்க.
மனுஷங்கள சாதாரணமா எடை போடாதீங்க. அவங்க எப்பவும் நம்ம கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க போனதுக்கு அப்புறம்தான் அவங்க அருமை நமக்கு தெரியும். சவால்களை பார்த்து பின்வாங்காதீங்க. அதுதான் சிறந்த பாடங்களை கத்துக் கொடுக்கும். உங்களுக்கு நீங்களே நல்ல நண்பனாவும் இருக்கலாம், மோசமான எதிரியாவும் இருக்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு. மத்தவங்க நடத்துகைய உங்களால மாத்த முடியாது. ஆனா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கங்கிறது உங்க விருப்பம். ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்காதீங்க. அப்படி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சிக்க சில நேரங்கள்ல எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழல் கூட வரலாம். கஷ்டங்கள்ல இருந்து பாடத்தை கத்துக்க தயாரா இருக்கிறவங்க தான் சிறந்தவங்களா மாறுறாங்க. நம்ம நினைக்கிறத விட நம்ம மனசு ரொம்ப ஸ்ட்ராங்னு கஷ்ட காலங்கள் தான் புரிய வைக்கும். உங்களுக்காக நீங்க தான் பேசணும், வேற யாரும் வரமாட்டாங்க. மாறணும்னு விருப்பமில்லாத ஒருத்தரை உங்களால மாத்த முடியாது. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நீங்களே விலகிடுவீங்க. உங்க வாழ்க்கை நீங்க எடுக்கிற முடிவுகளோட முடிவுதான். நல்லவங்களா இருக்கிறதுல ஒரு அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் உங்க நல்ல குணத்தை தப்பா பயன்படுத்துவாங்க. நீங்க உங்க கஷ்டத்திலேயே மூழ்கி போகலாம், இல்ல அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு ஹீரோவா வெளியே வரலாம். உங்க அன்புக்குரியவங்க கூட நீங்க செலவு பண்ற நேரம் தான் ரொம்ப விலையுயர்ந்தது. இல்லாதத நினைச்சு வருத்தப்படுறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கைய நீங்க தான் பாத்துக்கணும், வேற யாரும் வரமாட்டாங்கன்னு நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும்.